ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம சிறப்பாக ஓடி முடிச்சிட்டோம். நீங்களும் இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து சிறப்பாக ஓடி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய நேட்டிவ் கிரவுண்டுக்கு வந்து வந்திருக்கோம். பேக்ரவுண்டு வந்து பாருங்கள், இது சூப்பராக இருக்குன்னு. சரிங்களா, இதை வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் ட்ராக் கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. சரிங்களா, கிட்டத்தட்ட 2021 இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் ஈவினிங். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 50 பேர் வரைக்கும் இந்த கிரவுண்டில் நான் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாட்கள் ஆக 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 ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நானும் என் அண்ணனும் தான் வந்தோம். சரிங்களா, அண்ணன் பேர் வந்து ராஜதுரை. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட ஒர்க் அவுட் வந்து சிறப்பாக ஓடி முடிச்சிட்டோம். உங்களுக்கான ஒர்க் அவுட்டை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். சரியா, அதாவது நாளை என்று இன்றைய இழக்காது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் லைனோட நினைக்கிற டே வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரியா, இப்போ நேற்று வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு. சரியா, நேற்று வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி அவங்க ஜெயிக்க போகிறாங்க. சரியா, நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். சரியா, அதேமாதிரி இப்போ கம்மிங் டேஸில் இப்போ அந்த மார்ச் ஏப்ரல் எண்ட் ஆகிட்டு. சரியா, ஏப்ரல் மந்த்து முடிய போகுது. அடுத்து மே எண்டு ஜூன் ஸ்டார்டிங்கில் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் வந்துடும். சரியா, அதுக்கடுத்து ஏப்ரல் 27 எஸ்எஸ்சிஜிடிக்கான ஃபிசிக்கல் அப்டேட், அதாவது எஸ்எஸ்சிஜிடிக்கான எக்ஸாம் டேட் ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அதனால் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. சரியா, அதனால் யாருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அல்லது பிசி எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் டேட் வந்தால் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படி இல்லாமல் டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஒரு காலை கடை நம்ம கழிக்கிற மாதிரி காலையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அன்றைக்கான டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா, இன்றைக்கி வந்து நான் ஒரு 5 o'clock வேக்கப் ஆகி 6 மணிக்கெலாம் வந்து இன்றைக்கான என்னோட ஒர்க் அவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ரன். சரியா, நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரெசிவ் ரன்னை வச்சு நம்ம சொல்லிடலாம். சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. எப்படி இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. அதேமாதிரி யாருமே ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் ரிசல்ட் மட்டும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரியா, இல்லவே இல்லை நண்பா. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஹார்டாக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன், அதுக்கான ரிசல்ட் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ப்ராக்ரெசிவ் ரேட்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வீக்ஸ் எடுத்துக்கலாம். சரியா, 10 வீக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி மைல்டாக அப்படி உங்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து லோவில் இருந்து மாடரேட்டு ஹை அந்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் ப்ராக்ரெசிவ் ரன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க, செகண்ட் வீக்கு 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க, தேர்ட் வீக்கு 3 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 4th வீக்கு 4 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 5th வீக்கு 5 கிலோமீட்டர் ஓடுறீங்க. அப்படி மைல்டாக 10th வீக்கு 10 கிலோமீட்டர் ஓடுறீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் தான் ப்ராக்ரெசிவ் ரன். இன்னொன்று பேஸ் படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வந்து 6:30 ஓடினேன், செகண்ட் கிலோமீட்டர் வந்து 6 ஓடினேன், தேர்ட் கிலோமீட்டர் வந்து 5:30 ஓடினேன், 4th கிலோமீட்டர் வந்து 5 ஓடினேன், 5th கிலோமீட்டர் வந்து 4:30 ஓடினேன். எப்படி லாஸ்ட்டில் வந்து ஒரு 350 ரேஞ்சில் ஓடினேன். சரி, இந்த மாதிரி உங்கள் பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வர பேர் தான் ப்ராக்ரெசிவ் ரன். அதாவது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 minutes கன்சிஸ்டன்சியாக ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிதானம் தான் தேவை. அதேமாதிரி நீங்கள் புதுசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே வர்றீங்க, இப்போ தான் நீங்கள் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா எடுத்தவுடனே நீங்கள் வேகமாக ஓடுனீங்க அப்படின்னா உங்களால் 2 ரவுண்டு கூட கன்சிஸ்டன்சியாக ஓட முடியாது. எப்படி 2 ரவுண்டு கூட கன்சிஸ்டன்சியாக ஓட முடியாது. அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 2 laps ஓடுறீங்களா, ஒரு 1 weeks அப்புறம் அதை 4 மாற்றுங்க, அடுத்து 6 மாற்றுங்க. அதுக்கு இடையில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள், கோர் பண்ணுங்கள், மொபிலிட்டி பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மைல்டாக உங்கள் மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி நிதானமாக உங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எப்படியா நீங்கள் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி கம்மிங் டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்கல் அப்டேட் வந்து சூப்பராக வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரியா, இதான் நண்பா ப்ராக்ரெசிவ்னா என்ன அப்படின்னு நம்ம ஓரளவு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்மிங் டேஸில் நம்ம நிறைய ஃபிசிக்கல் அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தேங்க்யூ.